இன்னைக்கு ஆல்ரெடி மல்லிகை தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஓடிட்டு வெளியே இந்த பூஜை மாவு நல்லா தானே இருக்கு. பூஜை மாவு ம் நல்லா இருக்கு. எவ்வளோ பாடுது? 45 ரூபா 50 ரூபா போடுறாங்க. 45 ரூபா. நிமிஷம் நீ இட்லி ஓடி டீ ஊற வைக்கிறதுலாம் கிடையாது. நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் வேணா வெளியே வாங்கிப்போம். இட்லி ஊற வச்சு எத்தனை நாள் போடுறதாம்மா? கம்மியாக வருது. அதெல்லாம் கம்மியா ஊற வைக்கிறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. வச்சா ஒரு மாசத்துக்கு அம்மா ஊற வச்சு அதே போட்டு செட்டா ஏய் அரிசி வீணா போட்டு அரிசி கிடக்கு என்ன போகுதுக்காக இட்லி போட்டு என்ன ஆள வீணாடு போங்க. நீ இதென்ன சட்னி அதை சொன்னியா? அதான் சட்னி. என்ன சட்னி பேரு? சட்னி பேர் கலப்பு சட்னி. கலப்பு சட்னியா? நான் கூட மல்லாடு சட்னி பார்த்தது. கலப்பு சட்னி. என்ன இது அத்திரி பீடியா? கவரு இல்லை மாத்திரை. சரி, ஏன் அதை நீ பீடி கவர் தான் வைப்பியா? வேறு வைக்கிறது இடம் இல்லையா உனக்கு? எங்கே இதெல்லாம் அள்ளிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? பாதி மாத்திரை போடாமல் டேட் பார்த்தாலும் முடிஞ்சிச்சு. எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் வச்சிருக்க நீ மாத்திரையா? இந்த மாத்திரை வந்து 2 வேலை போடணும். நைட்டு ஒரு வேலை ஒரு வேலை போடுறது விட்டு ஒரே மாதிரியாக அதனால அடிமை போடு அது. நம்ம நீ இப்படிலாம் விட்டுட்டுனா நீ வண்டியை போட்டு வசிக்கலாம் தெரியுமா? பார்த்துக்கலாம். என்ன செக் பண்ணியாச்சா? என்ன எப்போ சாவியா? சாவலாம் மாட்டியாப்பா? சரி வா போகலாம். பிபிலாம் நார்மலா? நார்மல் தான். சரி. ஓகே காய்ஸ், நம்ம டேடிக்கு பிபி செக் பண்ணிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வேலைக்கு கிளம்பணும். என்ன டேடி மல்லாட்டை வறுக்க சொன்னால் கருக்கி வச்சிருக்கிற? அடி எனக்கு எங்கே தயிர் எல்லாத்தையும் நீ ஊற்றிக்கிட்ட? ஓகே காய்ச்சி இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இருக்குது, கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது. அது என்ன குழம்பு? வத்த குழம்பு, கொடூரமான வத்த குழம்பு. அதனால் டேடி வந்து மோராக்கிட்டார்.